ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி ஸ்பெஷல் மஸ்கோத் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைதா மாவை நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ஊற வச்ச மாவை நல்லா இந்த மாதிரி ஒரு 4 hours கழித்து பிணைஞ்சிங்கன்னா இப்படி தனியாக வெள்ளை கலரில் அந்த மைதா மாவு கொஞ்சம் பால் விடும். ஸோ இதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு அதை திரும்ப ஒரு 2 hours வச்சுருங்க. ஸோ ஒரு 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மட்டும் மேலே இருக்கும். நீங்கள் அதை ஷேக் பண்ணாமல் ஜஸ்ட் தண்ணியை மட்டும் ஃபில்ட் பண்ணிடுங்க. ஸோ தண்ணியை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவு நம்ம பால் மாதிரி எடுத்துருக்குற அந்த இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் அடுத்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு இன்னொன்று ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை திரும்ப ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா எப்படி ஃபில்ட் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா உங்களால் எந்த அளவுக்கு அந்த மாவை நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா எடுக்க முடியுமோ அந்தளவு எடுத்துக்கலாம். ஸோ மஸ்கோத் அல்வாவுக்கு தேங்காய் பால் இல்லாமலாங்க. ஸோ நான் அந்த மாவு ஊறுற டைம்லேயே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு தேங்காயிலிருந்து திக்கான பாலும் தண்ணியான பாலும் தனித்தனியாக எடுத்து அங்கே செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மைதா மாவு பால் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டவ்வில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 10 minutes நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம திக்கான தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த திக்கான பாலை நான் ஊற்றிட்டு அடுத்து நான் கொஞ்சம் அந்த தண்ணி பாலையும் சேர்த்தே ஊற்றியாச்சு. ஆனால் ரொம்ப தண்ணியான பாலாக எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பால் மட்டும் போதும். அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நாங்கள் எங்கள் வீட்டில் செய்கிற மஸ்கோத் அல்வா ரெசிப்பிங்க. கடையிலலாம் எப்படி பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. இதில் கொஞ்சம் கிண்டுற வேலை தான் ஜாஸ்தி. ஸோ இது நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். ஒரு அடி பிடிக்காத கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கிண்ட உங்களுக்கே அந்த டெக்ஸ்சர் மாறுற ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திக்காயிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிற அந்த சுகர் குவான்டிட்டியில் நான் பாதி மட்டும் இப்போ போடுங்க. ஸோ மீதியை நம்ம கேரமலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் அதில் பாதி சீனியை மட்டும் போட்டு கிண்டுறேன் அடுத்து. ஸோ இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணுறதுக்கு அந்த மீதி சுகரை கொஞ்சம் ஒரு நான்ஸ்டிக் பேன் எதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எதுவுமே ஊற்றாதீங்க, ஜஸ்ட்டு சுகரை மட்டும் அதில் போட்டுட்டு ஒரு 2 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா சுகர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். அது மெல்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலரில் அப்படியே வரும். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஒரு மெல்ட் ஆகி அந்த ஹனி டெக்ஸ்சருக்கு வரும். ஸோ அதுதான் நமக்கு கேரமலைஸ் ஆன டெக்ஸ்சர். இப்போ நம்மளுக்கு அந்த ஹனி டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோன்னா அந்த கிண்டிகிட்டு இருக்கிற அல்வாவில் அப்படியே ஊற்றிடலாம். ஸோ இது தாங்க அந்த அல்வாவுக்கு கொடுக்குற கலரே இந்த கேரமலைசேஷன் தாங்க. நம்ம அந்த கேரமலைஸ்டு சுகரை இதில் ஊற்றவுமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கலர் அப்படியே வந்துடுங்க. ஸோ நீங்கள் ஊற்றிட்டு டக்குன்னு கிண்ட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது ஆல்ரெடி அதுவும் சூடாக இருக்கிறதுனால திரும்ப அது கொஞ்சமாக திரியாக ஆயிடக்கூடாது. ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த அல்வாவில். ஸோ நீங்கள் கிண்டுறது கொஞ்சம் நேரம் விட்டாலும் அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிண்ட அந்த டெக்ஸ்சர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த டெக்ஸ்சரில் நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுருங்க. ஒரு முக்கியமான டிப்ஸுங்க, இந்த மஸ்கோத் அல்வா கிண்டிக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் இதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் தான் இந்த மஸ்கோத் அல்வாவுக்கு ஒரு தனி ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டோங்க. இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், கிண்டுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டே இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அல்வாவோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் வச்சு சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு அந்த மஸ்கோத் அல்வா மாதிரி நல்லா திக்காக வரணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். நம்ம அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களா அந்த சைட்லலாம் எப்படி நல்லா திக்காக நல்லா இதாகிடுச்சுன்னு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் லைட்டாக அடியில் தேங்காய் எண்ணெய் ராவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ அந்த அல்வாவை அந்த பாத்திரத்தில் கொட்டிடலாம்.
ஸோ இதை நீங்கள் நல்லா கொட்டிட்டு அந்த பாத்திரத்தை ஷேக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது அப்படியே நல்லா விரிஞ்சு வந்துடுங்க. நீங்கள் உடனே எதுவும் பண்ணாதீங்க. அல்வா கொஞ்சம் ஆறட்டும். அல்வா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஸ்லைஸ் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஃபெயிலியர் ப்ரூஃபான ரெசிபி. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது பெர்ஃபெக்டாக வரும். எல்லோரும் நீங்கள் இது எந்த கடையில் வாங்கினா அல்வான்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விதவிதமான ஃபெயிலியர் ப்ரூஃபான யூடியூப் ரெசிபிஸ் நிறைய உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள். வாழ்க வளமுடன்.